ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலை பார்த்துருப்பீங்க. நம்பிக்கை துரோகம். என்ன தான் என் முகத்தில் புன்னகை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வலி அண்ட் வேதனை எல்லாமே இருக்குது. ஸோ இதை மறைச்சிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேச போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ கீழே உங்களால் கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன், ஓகேவா? நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினீங்கன்னா உங்களுடைய லைக் கொடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்கும், ஓகேயா? கமெண்ட்ஸில் நமக்கு பிடிக்காதவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க, பிடிச்சவங்க கஷ்டப்படுவாங்க. கமெண்ட்ஸில் இது ரெண்டுமே வார்த்தையை இது பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மொத்தத்தில் லைக்காக மட்டும் கொடுத்துருக்கோங்க. பிடிச்சவங்க மட்டும் என்ன இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏற்றுக்கோங்க. நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம யாரோ நமக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு போனாங்கன்னா அது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏதோ தெரியாத பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம மன்னிச்சு கூட விட்டுடலாம். இது யாரோ ஒருத்தவங்கன்னு சொல்லி விட்டுடலாம். இதுவே நம்மளை தெரிஞ்சு பழகிக்கிட்டு நம்மளை நம்ப வச்சு நம்ம கூடயே இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறமா அவங்களால நம்மளை ஏமாற்ற முடியும். அதாவது ரெண்டு விதத்தில் ரெண்டு விதத்துலையும் ஏமாற்றலாம், ஓகேவா? ஒன்று மனதளவில், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பண அளவில். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பொசிஷன் புரிஞ்சு அதை அவங்க மனசில் எடுத்துக்காமல் அப்படியும் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய சுயநலம் முடிஞ்ச உடனே நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணிடுறாங்க, வெறுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. என்னை மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் சந்திக்க இருக்கும் வாய்ப்பு கூட இருக்குது. நல்லா கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி சந்திச்சிங்கன்னா மனசை நல்லா ஆறுதல் படுத்திக்கோங்க. அதில் ரொம்பவும் மூழ்கிடாதீங்க. அதில் மூழ்கிட்டிங்கன்னா உங்களால் வெளியே வரவே முடியாது. அந்தளவுக்கு கொண்டு போயிடும். கொடுமையானது மிகவும் கொடூரமானது கூட சொல்லலாம், ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு அதோட வேதனை வலி இருக்கும். ஸோ அதை உங்களால் நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஒரு ஆள் உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த அன்பை ஒரு காரணமாக உங்கள்கிட்ட ஆட் பண்ணி அந்த அன்பு மூலமாக உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. அன்பு காட்டுற மாதிரி உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. நீங்களும் அந்த அன்புக்காக ஏங்குறீங்கள்ல, அந்த ஏக்கம் கடைசியில் உண்மையாக வச்சிடுறீங்க. வச்சதுக்கப்புறம் உங்களை டோட்டலாக மொத்தமாக உங்கள் மனசை டேமேஜ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி ஏதோ கொஞ்சமாக ஏதாச்சும் நார்மல் ரிலாக்ஸாக இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய அன்றாட தேவையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வேலையை கூட செய்ய முடியாது. 100% அந்த வேலையில் கவனம் செலுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிடலாமா, இனிமேல் வேண்டாம், இருக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ பயங்கரமான சிந்தனைகள் உருவாக்குறதுக்கு காரணம் நம்மளுடைய ஏற்றுக்க முடியாத ஒரு நம்ம கூட பழகி நம்மளுடைய எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்கல்ல. ஸோ அதனால் உங்களால் மட்டும் இல்லை, இதே மாதிரி யாரெல்லாம் ஏமாறுறீங்களோ, ஸோ நானும் அதில் ஒருத்தன் ஏமாந்துருக்கேன். மேபி ஆனால் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத விட வெளியே வரணும், வந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த நேரத்தில் எல்லோரும் ஒரு சிலவங்க வெளியே வர முடியாமல் அப்படி அதில் இதாகிடுவீங்க. போனது போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் மனசை முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றுங்க. வேறு எதுவுமே கிடையாது உங்களால் வெளியே வர முடியும். நீங்கள் பிறக்கும்போது தனியால் தான் பிறந்தீங்க. நல்லா புரியுதுல்ல நண்பா? நீங்கள் உங்கள் கூட எத்தனை பேர் இருந்தாலும், அக்கா, அண்ணன், தம்பி எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் நீங்கள் தனியால் தான் பிறந்திருப்பீங்க, இல்லையா? தனியால் பிறந்திருப்பீங்க, தனியாக தான் வளர்ந்துருப்பீங்க, தனியாக தான் சாப்பிட்ருப்பீங்க, வச்சுங்களேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் இடையில ஒருத்தவங்க அவங்க நம்ம புரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறதுல ஓகே, அது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. எடுத்துக்க முடியாதுன்னா எடுத்துக்கணும். நீங்கள் தான் தனியாக, இது நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. வேறு எதையுமே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் இதுலேருந்து வர முடியாது. 100% வெளியே வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மனசை வேறு ஏதாச்சும் மாற்றுறதுக்கு டைவெர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேம் விளாடுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் கற்றுக்கிறதுலையோ ஈடுபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லை ஏதாச்சும் ரன்னிங் ஏதாவது அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த சிந்தனைகளை மறக்கிறதுக்கு 100% கேரண்டி, ஓகேங்களா? இதுதான் நம்மளை மாற்றி விடும். உங்கள் லைஃப்பை ஒரு சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் உங்களை யார் ஏமாத்துனாங்களோ, எப்படி ஏமாத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அதுவும் இல்லாமல் இனிமே
இந்த மாதிரி வந்து யார்ட்டையும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பக்குவபலமாக இருக்கும். நீங்கள் இதை மறந்துட்டு நீங்கள் அதுலேயே இருந்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகும். அதான் சொல்கிறேன், டிப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அதில் போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை வந்து நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க நண்பா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நானுமே இதை எடுத்து ஒரு வீடியோ பண்ணுறேன். இது நான் என்ன தான் ஷேர் பண்ணாலும் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா, பர்சனல் விஷயம் இல்லை. இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ண யோசிப்பீங்க. ஏன்னா ஒரு சமூக வலைதளத்தில் நம்மளுடைய பிரச்சனை ஷேர் பண்ணுறோன்னா அது எல்லாரும் பார்ப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணிப்பாங்க, பிடிக்காதவங்க இது சந்தோஷப்படுத்திப்பாங்க. ஆனாலும் வந்து பிடிச்சவங்களுக்காக, நம்மளை பிடிச்சி நேசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படி ஒரு நல்ல காரணத்துக்கு, நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் வந்து யாருமே வந்து இந்த வீடியோ யாரெல்லாம் முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நானும் வந்து நிறைய இடத்துல நிறைய டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த வீடியோலாம் வந்து எனக்கு தோணும்போது இந்த மோட்டிவேஷன் தத்துவம் இந்த மாதிரிலாம் பார்ப்போம்லாம், அப்போல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், ரீட் பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒரு ஆறுதலாக எடுத்து மோட்டிவேட்டாக எடுத்து அடுத்தடுத்து இப்போ நான் பண்ணுறேன்ல, இப்போ நான் இந்த இதில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன்னா இதுக்கு மேலே நான் ஒவ்வொரு வீடியோ நான் பண்ணுறேன்ல, அப்போ நீங்கள் பார்ப்பீங்களே என்ன, அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, அவர் அன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், இருந்தாலும் அவரோட பொசிஷனை விடாமல் மேலே வாராரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து நான் அடுத்த வீடியோ போடணும். நான் இந்த வீடியோவோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அன்னைக்கு பேசினார், இதோட முடிஞ்சுதுப்பா, அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ணலை, என்ன ஆனார் எது ஆனார் எதுவுமே தெரியல, இருக்காரா இல்லையா, அவர் நிலைமை என்னாச்சு அப்படின்ட்டு உங்களுக்கும் கஷ்டம் வந்துடும். பட் அப்படி இல்லாமல் இதுக்கு அடுத்து வரும்போது வந்து இனிமும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு நான் மாற்றிக்கிறேன். என்னை வந்து மாற்றும் போது வந்து உங்களுக்கும் ஒரு தெரியும். ஓகே, அவர் வந்து அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வெளியே வராரு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்களும் அதே மாதிரி மனநிலை இருந்தீங்கன்னா நீங்களும் அதில் மீண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தான். ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்னு என்னோட கருத்துக்கள், அதே மாதிரி நீங்கள் என்னோட வந்து நிறைய வந்து தகவல் ஷேர் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக நம்ம சேனல் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி வீடியோ சம்மந்தமாக தான் ஆரம்பித்தோம். ஸோ அந்த வீடியோ கண்டென்ட் மூலமாக தான் வந்து உங்கள்கிட்ட நான் இது பண்ணேன், கான்டெக்ட் பண்ணேன், நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. ஸோ இனிமேல் வந்து அதோட தொடர்ச்சியாக போகும். அப்படியே வந்து இதே மாதிரி ஒரு சில என்ன சொல்கிறது, பொதுவான விஷயங்களை பேசுவோம், கருத்துக்களை பகிர்வோம், ஏன்னா நம்மளுடைய உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா உணர்வு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. யாரும் வந்து நம்மளை இப்போ நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னா இதில் வந்து யாரும் சொன்னது தான், ஏன்னா பிடிக்காதவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான், பிடிச்சவங்களும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது எந்த மனநிலைக்கு போகிறான், அப்போ இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சில குரூப் இருக்கும். ஒரு சில குரூப் வந்து இவர் என்னமே போயிடக்கூடாது, எப்படின்னு நம்ம கூட இருக்கணும், கடைசி வரைக்கும் அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள நல்ல உலகங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்னுடைய வந்து இந்த வழியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு வீடியோலையும் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட வந்து இனி வர நாட்களை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி கூட நம்ம சேனல் நம்ம சேனல்லே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், சாங் பார்த்துருப்பீங்க. அசுரன் படத்துலேருந்து ஒரு பாட்டுன்னு போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு அது வழி. நீங்கள் யாரைனாலும் நீங்கள் நேசிங்க. ஓகேவா? நீங்கள் நேசிக்கிற எல்லாரையும் உண்மையாக நேசிங்க, தப்பு இல்லை. ஆனால் உயிராக மட்டும் நேசிச்சிடாதீங்க. அவங்க கொடுக்குற வலி வந்து தாங்க முடியாது. அவங்க ஏமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வலியை தாங்க முடியாது. நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர் எல்லாரையும் உண்மையாக நேசிங்க. உண்மையாக புரியும் நினைக்கிறேன். உயிராக அப்படிங்கிறத விட உண்மையாக அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். உண்மை அப்படிங்கிறது நேசிக்கிறது, உண்மையான பார்த்து அன்பாக நேசிக்கிறது. உயிராக அப்படிங்கிறது வந்து அவங்க மேலே அதிகமாக அன்பாக வைக்கிறது. நல்லா புரிஞ்சிருப்பீங்களா? அந்த மாதிரி வந்து வைக்க முன்னக்கூட்டி யோசிச்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து அன்பு இருக்கா, உண்மையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதிக அளவுக்கு கடந்த பாசத்தை வந்து அவங்க மேலே வந்து அவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்து வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தேவைக்காக உங்களை வந்து பழகுறாங்க, உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை கலத்தி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மேலே அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் யாரையும் வந்து அதிகமாக ஏமாற்ற விரும்ப மாட்டீங்க. பட் ஏமாற்ற விரும்பாதவங்க வந்து உங்களை விரும்பாத உங்களை யாராச்சும் ஏமாற்றிட்டாங்களா உங்களால் தாங்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நம்மளுடைய மனசு அப்படி அந்த மாதிரி. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக முடியும். ஓகேவா?
நன்றி நண்பா. சந்திப்போம். இந்த புன்னகையோடு ஒவ்வொரு வீடியோவிலையும் அடுத்தடுத்து சந்திப்போம். பாய்.